ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஸ்பீட் எக்ஸ்பெரிமெண்ட் வராது நம்ம சேனல். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் வந்துட்டார் இவரை பற்றி தான் சொல்லணும். இவரே வந்துட்டார். காய்ஸ், நம்ம சேனலோட 3வது மெம்பர்ஷிப் வர போகிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் டு 3, 2, 1. அவன் பண்ணுறதை மட்டும் பாருங்களேன். பெரிய 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 ஜோசியர் தவம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சார் தவம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சர்ப்ரைஸாடா சப்ஸ்கிரைப் கைஸ். நம்ம கைஸ் இவனுங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தானோ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு வர மாட்டேங்குது. சாரி கைஸ், அது மட்டும் நம்ம சாரி. 2 வாரமாக வீடியோ போடல. 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு. அதை நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கூடி சீக்கிரத்தில் இனிமேட்டு வீடியோ போட ட்ரை பண்ணிட்டு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தமிழ் செல்வன் சொல்லுவார். சரி, நம்ம இப்போ ஹிப்ஹாப் தமிழில் நடித்து வெளிவந்த ஒரு சூப்பர் ஹீரோ படம், அதாவது வீரன் படம் ரிவ்யூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், வீரன் படம் ரிவ்யூவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ், சரி. இது அவருக்கு வந்து பிறந்தோன்னே இந்த பவர் வந்துச்சா இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் வந்துச்சான்னு கேட்டால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த பவர் வந்திருக்கும். கரெக்டானே? வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த பவர் வந்திருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கோவில் வழியாக போயிட்டுருப்பாங்க. அந்த கோவில் வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த கோவில் பேர் வீரன். ஸோ கைஸ் அதுக்கு இவர் கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வீரன் படம் பார்க்கல, இவர் தான் பார்த்துருக்காரு. அப்புறம் வந்து அவர் கோயிலுக்கு போகும்போது அந்த சாமியை கலாய்ச்சி பேசிடுவார். அதனால் அது போகும்போது சைக்கிளில் போகும்போது இடி வந்து அவர் மண்டையில் விழுந்துடும். மண்டையில் விழுந்ததுக்கப்புறம் அவர் அன்கான்ஷியஸ், அதாவது கோமாக்கு மாதிரி அது மாதிரி போயிடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டோன்னே அவங்க சித்தி வந்து சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அவர் உள்ளாங்கையில் என்னமோ ஒரு ப்ளூ மாதிரி பிளிங்க் ஆகுறாங்க. சித்தி பார்த்துட்டு இப்படி ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாரு, இப்படி மாதிரி பிளிங்க் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே அது அந்த கைக்குள்ளே கொண்டு போய் அந்த நிலமுக்குள்ளே காட்டுறாங்க. நம்ம பணம் தைக்கல வீரன்னு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மறுபடியும் அவர் வராரு. அப்புறம் இன்னமும் அவருக்கு ஒரு கனவு வருது, பிளாஸ்ட் ஆகிற மாதிரி. ஒரு இந்த டிக்கியில் ஒன்றா பார்த்துல டைம் ட்ராவல் வர மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பாக்ஸ் வரும்ல கைஸ், அது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகி நிறைய பேர் சாவர மாதிரி கனவு அவருக்கு வந்துருக்கு. அப்போ தான் லைட்டை போட்டு மூஞ்சை காட்டுறாரு ஹிப்ஹாப் தமிழன். அப்போ தான் ஹீரோவோட என்ட்ரியே வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்புறம் நாங்கள் வந்து என்ன இந்த படத்தை வந்து முன்னாடியே சொல்லி நாங்கள் இந்த படத்தோட இது வந்து ஸ்பாயில் பண்ண விரும்புகிறோம் சொல்லி. ஸோ படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள். படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அது நம்ம சேனலில் 1K லைக்ஸ் ரீச் பண்ணணுன்னு என்னது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத 1K லைக்ஸ் ஏன்டா அவன் 1K லைக்ஸ் வந்தோன்னே சொல்கிறோம். இறங்கடா 2 பேருமே. ஸோ நாங்கள் வந்து இன்னொரு கண்டென்ட்டையும் பற்றி பேச தான் வந்திருக்கோம் நாங்கள் இங்கே. அது என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான ஒரு பேய் கிணத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, போகலாம். கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூரம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படியே நடந்தே போகலாம். 3வது மெம்பர்ஷிப் இருக்காங்க. கடைசியாக நம்ம போட்ட வீடியோக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. கிராணி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப். ஸோ அந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் வர நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த ஒரு கிணத்தை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம தமிழுக்கு தான் தெரியும். எஸ், அங்கே போய் நம்ம அதை அந்த ஸ்டோரி கேட்க போகிறோம், சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட 3வது சேனலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த சேனல் வந்து பேர் வந்து கரெக்டாக 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பக்ரீத் ஃபெஸ்டிவல் வருதுல்ல, அன்றைக்கி தான் அந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவை அதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சேனலோட பேர் என்னங்கிறத நான் இப்போ நாங்கள்
இப்போ ரிவீல் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஃபைனலி நாங்கள் வந்து ரிவீல் பண்ணிடுறோம். ஓகே போங்க 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 தள்ளுறா. கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட நம்ம காய்ஸ் இந்த அகர்சன் இவன் நம்ம 3ஆம் மெம்பர்ஷிப் பேர் என்னங்கிறத நம்ம சொல்லவே மறந்துட்டோம். அகர்சன். ஸோ எங்கள் 3 பேர்த்துல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படி கைஸ் அவனே மென்டல் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். மென்டலு வந்தாச்சு. நம்ம தமிழுக்கு என்ன ரொம்ப கால் வைப்ரேட் ஆகுது. இங்கே கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் வைப்ரேட் ஆக. ஆமா வைப்ரேட் ஆகுது கொஞ்சம் நமக்கே பயமாக தான் இருக்குது. ஆத்தாடி. சரி தமிழ் இதை பற்றி சொல்லிட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்திருக்கிறது அம்மாடி 56லேருந்து 56 வரைக்கும் மூடி இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷம் தானே இந்த கிணறு யூஸ் ஆகுச்சு. ஏன் அந்த காலத்தில் இந்த ஊரில் மக்களுக்கு இந்த கிணத்துல தான் நிறையா தண்ணி போயிருக்குமா? தண்ணி இங்கே தான் வந்து எடுத்துருப்பாங்க. அப்படியா? அம்மா இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க எப்படியும் இங்கே பார்க்கும்போது 100 அடி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கேருந்து பார்க்க 100 அடி ஆக மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் உள்ளே போனால் 2000க்கு மேலே போகலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாவா இருக்குது தமிழ்? இது உண்மையாலேன்னு யாருக்குமே தெரியும், சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் இது எதுக்கு தமிழ் பேய் கிணறுன்னு சொல்கிறீங்க? பார்க்க நார்மலாக தானே இருக்குது. நார்மலாக இருக்கானே, பட் கொஞ்சம் டீப்னால அது கொஞ்சம் பயத்தை கொடுக்குது நமக்கு. மற்றபடி என்னது இல்லை. அந்த வரிவரியாக இருக்கா அந்த சைடு, இந்த சைடு வரிவரியாக இருக்கா, ஒரு மாதிரி கல்லெல்லாம் முன்னாடி வந்துருக்கா, அதான் அந்த மாதிரியே. ஆமாம் தமிழ். அந்த ஒரு 2 பொண்ணுங்க விளையாண்டுருக்கும் போது இந்த கிணத்துல வந்துதான் அந்த வரிவரி அந்த இப்படி வந்து. அப்போ இது இந்த கிரில் கேட்ஸ்லாம் இல்லை. கிரில் கேட்ஸ் இல்லை, அப்போ தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதோ இதை காமிங்களேன். இதை பாருங்க. இந்த கயிறு தான் இது பக்கெட் எடுத்து மோந்து ஊற்றுவாங்க. இந்த மாதிரி இங்கே மொத்தம் என்ன இதுக்குள்ளே பால் வந்துச்சு. நாங்கள் இறங்கி ட்ரை பண்ணி எடுக்கும்போது உள்ளே வந்து இறந்துட்டாங்க. அப்போலேருந்து இந்த கிணத்து பக்கம் யாரும் வரதில்லை. சரி, இப்போ அது எப்படி உங்களுக்கு கெட்டது நடந்துச்சு இந்த கிணவுல? ஒரு வாட்டி பிடிக்க வந்தபோது இதுக்குள்ளே என்னமோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது, அது மாதிரி இது மாதிரின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாம் குரலியா உண்மையாக இன்னும் தெரியல. இருந்தாலும் இது வேற ஒரு காரணத்துக்காக சாப்பிட்டுருக்காங்க. அந்த 2 பசங்க மாதிரியே வேறு யாரும் உந்துடக்கூடாதுன்ட்டு இதை மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அமானுஷ்ய சம்பவம் மாதிரி அதையும். ஏன் தமிழ் இன்னமும் இந்த கிணத்துல அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா? அது தெரியும். ஸோ நம்ம சேனலில் என்ன அது ஒரு 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணோடனே நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு நம்ம இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ணுறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சின்ன ஃபேமிலி தான், 328 பேர் தான் நம்ம. ஸோ நம்ம பெரிய ஃபேமிலி வேணும்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் இதெல்லாமே பண்ணிட்டீங்கன்னா நம்ம பெரிய ஃபேமிலி ஆகிடலாம். ஓகே கைஸ், இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூலா சேனலோட பேர் சொல்லிடுறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்பீட் கேமிங் வச்சுருக்கோம், ஸ்பீட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு 2 சேனல் வச்சுருக்கோம். பட் 2மே ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம். இது வந்து தனி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு சேனல் கொஞ்சம் பெரிய சேனல் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து இது வந்து அந்த சேனலோட பேர் நம்ம சொல்லிடலாமா? இப்போ நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க யாருக்குமே அந்த சேனல் பேர் தெரியாது. 3, 2, 1 ஓகே கைஸ், வால்வாக்கர் கலெக்ஷன்ஸ் இந்த சேனலோட பேர். ஸோ இவங்க அகர்சனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் தமிழுக்கு நல்லாவே தெரியும் பால் வாக்கரை பற்றி. கைஸ் அவன் இப்படி தான் சொல்லுவான். முதல்ல இவன் ஹாலிவுட் படமே பார்க்க மாட்டான். அவதார் மட்டும் பார்த்து சீனி விடுவான். சரி கைஸ், பால் வாக்கர் ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட்லேயே ஆக்டர். நீங்கள் எல்லோரும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த நவம்பர் 30, 2013 அன்றைக்கி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர் தான். தமிழுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அவரை பற்றி நாங்கள் வந்து என்னது ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம், பால் வாக்கர் கலெக்ஷன்ஸ்.
இந்த 2 சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க. உங்களில் எத்தனை பேர்த்துக்கு பால் வாக்கர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பால் வாக்கரை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஸோ until then bye guys. எஸ் கைஸ். Bye. நம்ம ஒன்று பண்ணால்